சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக நெல்லிக்காய் வச்சு தான் நான் டீ பண்ண போகிறேன். இந்த நெல்லிக்காய் டீ ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான் நெல்லிக்காவை க்ளீன் பண்ண நெல்லிக்காயில் இருந்து ஒரு பெரிய நெல்லிக்காவை நான் துருகி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு நெல்லிக்காய் 3 பேருக்கு தாராளமாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணி நான் ஒரு 3 பேர் டீ குடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயே நான் எதுலலாம் டீ போட்டு குடிக்கிறது நான் சொல்லிடுறேன். துளசி, புதினா, கற்பூரவள்ளி இலை, கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இதே மாதிரி துருகி நம்ம போட்டுக்கலாம். லெமன் நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது லெமன் பிழிஞ்சால் போதும். லெமனோட ஜூஸ் போட்டு நம்ம டீ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாதுன்றவங்க எப்பயாச்சும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம டீ காஃபிக்கு பழகிட்டோம். ஸோ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம டீ தூள் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். துருகி வச்சுருந்த நெல்லிக்காவையும் இதிலே சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தேன், பனவெல்லம் எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டீயை ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்பூனில் கலந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணதும் டீ ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கருப்பு கடலை இருந்தது. அதை நான் பாயில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டீயோட இந்த கருப்பு கடலை சேர்ந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வேர்க்கடலை வேறு ஏதாவது கடலை இருந்தால் நீங்களும் பாயில் பண்ணி டீயோடு சேர்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.